வணக்கம். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளின் டைமண்ட் டிவியின் சிறப்பு தொகுப்பு. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் குடியரசு தின விழா காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் மற்றும் பல்வேறு துறைகள் இணைந்து சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் குடியரசு தின விழா 2026 காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் மற்றும் காரைக்கால் மாவட்ட செய்தி மற்றும் விளம்பரத்துறை மற்றும் பல்வேறு துறைகள் இணைந்து மிக சிறப்பான முறையில் காரைக்கால் கடற்கரை சாலையில் மிக பிரமாண்டமான முறையில் கொண்டாடியது. விழாவானது காரைக்கால் விளையாட்டு அரங்கில் நடைபெறுவதாக இருந்தது. தொடர் மழையின் காரணமாக அங்கு விழா கொண்டாட முடியாத நிலை ஏற்பட்டதால் காரைக்கால் கடற்கரையில் பொதுப்பணித்துறை மற்றும் செய்தி மற்றும் விளம்பரத்துறை இணைந்து ஒரே நாள் இரவில் விழாவிற்கான ஏற்பாடுகளை மிக சிறப்பாக செய்திருந்தது. அதனைத் தொடர்ந்து காரைக்கால் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் நாட்டின் 77வது குடியரசு தினம் காரைக்கால் கடற்கரை சாலையில் உள்ள சிகல்ஸ் உணவகம் அருகே சிறப்பாக நடைபெற்றது. குடியரசு தினத்தை முன்னிட்டு மூவர்ண கொடியை காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் திரு ASPS ரவிபிரகாஷ் IAS அவர்கள் தலைமை தாங்கி கொடியேற்றி மரியாதை செலுத்தி காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். பின்னர் மாவட்ட ஆட்சியர் திரு ASPS ரவிபிரகாஷ் IAS, காரைக்கால் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா IPS, காரைக்கால் சார்பு ஆட்சியர் செல்வி பூஜா IAS ஆகியோர் சமாதானத்திற்கான புறாக்களை பறக்கவிட்டு குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார்கள். இதனைத் தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு, காவல்துறை, பல்வேறு காவல் படைப்பிரிவு, தேசிய மாணவர் படை, நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்களின் அணிவகுப்பு, குடிமை பாதுகாப்பு தன்னார்வலர்கள் அணிவகுப்பு, அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை சேர்ந்த மாணவ மாணவிகளின் அணிவகுப்பு மரியாதையை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். பின்னர் அரசின் திட்டங்கள் மற்றும் சாதனைகளை தெரிவிக்கும் பல்வேறு துறைகளை சார்ந்த அலங்கார ஊர்திகளின் அணிவகுப்பு நடைபெற்றது. அணிவகுப்பில் காரைக்கால் நகராட்சி சார்பில் நகராட்சியின் தூய்மை ரதம், இதனுடன் கனவு காட்சியாக ஸ்வீட்ச் காளியின் குப்பை அரக்கன் வதம், காரைக்கால் நகரம் தூய்மையாக முழுரும் நகரம், காரைக்கால் வேளாண் துறை சார்பில் பசுமை தங்கம், தோட்டக்கலையில் ஒரு புரட்சி தலைமையில் அலங்கார ஊர்தியும், காரைக்கால் நலவழித்துறை சார்பில் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் மற்றும் தேசிய மலேரியா எதிர்ப்பு குறித்த விழிப்புணர்வு அலங்கார ஊர்திக்கும், பொதுப்பணித்துறை சார்பில் திருநள்ளாறில் மத்திய அரசின் திட்டத்தின் கீழ் அமையவுள்ள பேருந்து நிலையம் மற்றும் பல அடுக்கு கார் நிறுத்துமிடம் அலங்கார ஊர்தி, காரைக்கால் ஆதிதிராவிட நலத்துறை சார்பில் புதுமை பெண் சிறப்பு திட்டம் மற்றும் ஸ்கூட்டர்கள் வழங்கும் திட்டம் மற்றும் டாக்டர் PR அம்பேத்கர் யாத்ரா திட்டம் குறித்து அலங்கார ஊர்தி, காரைக்கால் மீன்வள மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் கடல்பாசி வளர்ப்பு மற்றும் செயற்கை பாறை திட்டங்கள் குறித்தான அலங்கார ஊர்தி, சமூக நலத்துறை சார்பில் பொம்மலாட்டம் வாயிலாக நாசாமுத் பாரத் அபியான் போதையில்லா இந்தியா குறித்தான விழிப்புணர்வு அலங்கார ஊர்தி, கால்நடைத்துறை சார்பில் விரிவான கால்நடை பராமரிப்பு மற்றும் ஒருங்கிணைந்த ஆரோக்கியம் குறித்தான விழிப்புணர்வு அலங்கார ஊர்தி, காரைக்கால் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மிஷன் சக்தி சார்பாக பெண்கள் முன்னேற்றம் குறித்த அலங்கார ஊர்தி, குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை சார்பில் பொங்கல் பண்டிகைக்கு வழங்கப்படும் பொங்கல் தொகுப்பு, பொங்கல் பரிசு ரூபாய் 3000, அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 2 கிலோ இலவச கோதுமை வழங்கப்பட்டது குறித்தான அலங்கார ஊர்தி, தொழிலாளர் துறை சார்பில் திருப்பட்டினம் அரசினர் ஆண்கள் தொழிற்பயிற்சி நிலைய மாணவர்களின் அயராத உழைப்பில் உருவாக்கப்பட்ட அலங்கார ஊர்தி என பல்வேறு துறைகளில் சாதனைகள் மற்றும் திட்டங்கள் குறித்தான விழிப்புணர்வு அலங்கார ஊர்திகள் நடைபெற்றன. பின்னர் நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் காவல்துறை அணிவகுப்பில் முதலிடம் பெற்ற சட்டம் ஒழுங்கு பிரிவினருக்கு சுழற்கேடயத்தை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வழங்கினார்கள். இதனைத் தொடர்ந்து காரைக்கால் பாலிடெக்னிக் கல்லூரியின் கடற்படை பிரிவினருக்கு சுழற்கேடயமும், நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்களுக்கு சுழற்கேடயமும், காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றிய காவலர்களுக்கு பாராட்டு சான்றிதழ், சிறந்த குடிமை பாதுகாப்பு படை உறுப்பினராக சிறப்பாக பணிபுரிந்தவர்களுக்கு திரு புவனேஸ்வரன் அவர்களுக்கு சிறப்பு பாராட்டு சான்றிதழும், சிறந்த ஆப்தமித்ரா உறுப்பினராக பணியாற்றிய திரு ஹரிஹரன் அவர்களுக்கு சிறப்பு பாராட்டு சான்றிதழ்களும், 2025-2026 கல்வியாண்டில் நவோதயா வித்யாலயா பள்ளியின் நுழைவுத் தேர்வில் அதிக மாணவர்களை தேர்ச்சி பெற செய்த பூவம் அரசு தொடக்கப்பள்ளிக்கு மாவட்ட ஆட்சியரின் நற்சான்று, சமூக சேவையில் அர்ப்பணிக்கும்
தன்னலமற்ற சேவையை வழங்கியதற்காக அன்னை ஆம்புலன்ஸ் உரிமையாளர் பிரபுவுக்கு பாராட்டு சான்றிதழும், ஆதிதிராவிடர் மாணவர்களில் 2024-2025 கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாவட்ட அளவில் முதல் 2 இடங்களை பெற்ற நிரவி ONGC பப்ளிக் ஸ்கூல் மாணவர் கார்த்திகேயன் அவர்களுக்கும், காரைக்கால் நிர்மலா ராணி அரசு உதவி பெறும் மேல்நிலைப்பள்ளி மாணவி மீரா நீத்து அவர்களுக்கும் அம்பேத்கர் நினைவு விருது மற்றும் ரூபாய் 30,000 ரொக்கமும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வழங்கி பாராட்டுகளை தெரிவித்தார்கள். இதேபோல் மாவட்ட அளவிலான சிறந்த NSS, CSS திட்ட அலுவலர்களுக்கு விருதுகளை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வழங்கினார்கள். காரைக்கால் மாவட்ட செய்தி மற்றும் விளம்பரத்துறையின் சிறந்த அலங்கார ஊர்திக்கான முதல் பரிசை காரைக்கால் நகராட்சிக்கும், 2ஆம் பரிசை திருப்பட்டினம் தொழிற்பயிற்சி நிலையத்திற்கும், 3ஆம் பரிசினை ஆதிதிராவிடர் நலத்துறைக்கும் சுழற்கேடயமும் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களையும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வழங்கினார்கள். பள்ளி மாணவ மாணவிகளின் அணிவகுப்பில் அரசு பள்ளி பிரிவில் கோவில்பத்து தந்தை பெரியார் அரசு மேல்நிலைப்பள்ளி முதல் பரிசையும், 2ஆம் பரிசை அன்னை தெரசா அரசு உதவி பெறும் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியும், 3ஆம் பரிசினை திருப்பட்டினம் அரசு உயர்நிலைப் பள்ளியும் வெற்றி பெற்று மாவட்ட ஆட்சியர் அவர்கள் சுழற்கேடயம் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார்கள். இதேபோல் கலை நிகழ்ச்சிகளில் பூவம் DMI செயின்ட் ஜோசப் குளோபல் ஸ்கூல் முதல் பரிசையும், சேத்தூர் அரசு உயர்நிலைப்பள்ளி 2ஆம் பரிசையும், தலத்திரு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அரசு மேல்நிலைப்பள்ளி 3ஆம் பரிசையும் பெற்றனர். கலை நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட பிற 3 பள்ளிகளுக்கு காரைக்கால் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் ஆறுதல் பரிசுகளும் வழங்கப்பட்டது. குடியரசு தின விழா நிகழ்ச்சியில் காரைக்கால் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் செல்வி லட்சுமி சௌஜன்யா IPS, காரைக்கால் சார்பு ஆட்சியர் செல்வி பூஜா IAS, துணை ஆட்சியர்கள் திரு செந்தில்நாதன், திரு பாலு என்கிற பக்கிரிசாமி, காவல் கண்காணிப்பாளர் திரு சுபம் சுந்தர்கோஷ், திரு முருகையன், காரைக்கால் நகராட்சி ஆணையர் திரு சுபாஷ், காரைக்கால் வேளாண் துறை கூடுதல் இயக்குனர் திரு கணேசன், காரைக்கால் செய்தி மற்றும் விளம்பரத்துறை துணை இயக்குனர் முனைவர் குலசேகரன், காரைக்கால் நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு தாமோதரன் மற்றும் அனைத்து துறை அதிகாரிகளும், முக்கிய பிரமுகர்களும், அரசியல் கட்சி தலைவர்கள், சுதந்திர போராட்ட தியாகிகள், பத்திரிகை நண்பர்கள், பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்கள், பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள், சமாதான கமிட்டி உறுப்பினர்கள், NSS மற்றும் NCC மாணவர்கள், காவல்துறையினர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை காரைக்கால் செய்தி மற்றும் விளம்பரத்துறை, காரைக்கால் பொதுப்பணித்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தது. 대박 수고. தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி காரைக்காலில் உள்ள அறிஞர் அண்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்றது. தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு மை பாரத் மை ஓட் பிரச்சாரத்தின் கீழ் 58வது ஃபிட் இந்தியா சன்டேஸ் அண்ட் சைக்கிள் காரைக்கால் முதல் அமிர்தசரஸ் வரை நாடு முழுவதும் கொண்டாட்டம் நடைபெறுகிறது. சன்டேஸ் அண்ட் சைக்கிள் விக்சித் பாரத் இளம் வாக்காளர்களை கொண்டாடும் வகையில் சிறப்பு விளையாட்டு வீரர்கள் மற்றும் ஃபிட் இந்தியா தூதர்கள் நாடு முழுவதும் பங்கேற்று இளைஞர்களை சைக்கிள் பயணத்தில் இணைவதற்கும் சமூக ஊடகங்களில் பிரச்சாரத்தை முன்னெடுக்க விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி காரைக்காலில் உள்ள அறிஞர் அண்ணா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாண்புமிகு மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு டாக்டர் மன்சுக் மாண்டவியா அவர்கள் தலைமையில் மாண்புமிகு புதுச்சேரி சட்டப்பேரவை தலைவர் திரு செல்வம், மாண்புமிகு புதுச்சேரி உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம், மாண்புமிகு புதுச்சேரி குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு PRN திருமுருகன், சட்டமன்ற உறுப்பினர் திரு கல்யாண சுந்தரம், காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் திரு ASPS ரவிபிரகாஷ் IAS, காரைக்கால் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா IPS,
காரைக்கால் சார்பு ஆட்சியர் பூஜா IAS ஆகியோர் சைக்கிள் பேரணியில் கலந்து கொண்டனர். விழிப்புணர்வு சைக்கிள் பேரணியை மேதகு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாசநாதன் IAS அவர்கள் கொடியசைத்து துவக்கி வைத்தார்கள். மாண்புமிகு மத்திய அமைச்சர் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற சைக்கிள் பேரணியானது காரைக்கால் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து மீண்டும் அறிஞர் அண்ணா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகத்தை வந்தடைந்தது. இதனைத் தொடர்ந்து மாண்புமிகு மத்திய அமைச்சர்கள் தலைமையில் மேதகு துணைநிலை ஆளுநர், மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர், அமைச்சர்கள், இளம் வாக்காளர்கள், அதிகாரிகள் ஆகியோர் தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு உறுதிமொழியை எடுத்துக்கொண்டனர். ஃபிட் இந்தியா சண்டேஸ் அண்ட் சைக்கிள் சார்பில் நடைபெறும் நிகழ்ச்சியின் 58வது பதிப்பு காரைக்காலில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. ஒரு வாராந்திர உடற்பயிற்சி முயற்சியாக தொடங்கிய இந்த நிகழ்ச்சி இன்று பகுதிகள், நிறுவனங்கள் மற்றும் சமூகங்களை இணைக்கும் ஒரு மக்கள் இயக்கமாக வளர்ந்துள்ளது. இவ்வார பதிப்பின் தலைமையை மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா ஏற்று காரைக்காலில் பொதுமக்களுடன் இணைந்து சைக்கிள் பயணம் மேற்கொண்டார். இதுகுறித்து மாண்புமிகு மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு டாக்டர் மன்சுக் மாண்டவியா அவர்கள் கூறியதாவது: வலுவான ஜனநாயகம், ஆரோக்கியமான மற்றும் விழிப்புணர்வு கொண்ட குடிமக்களை சார்ந்துள்ளது. தேசிய வாக்காளர் தினத்தையும் மை பாரத் மை ஓட் பிரச்சாரத்தையும் சண்டேஸ் அண்ட் சைக்கிளுடன் இணைப்பதன் மூலம் இளம் இந்தியர்கள் உடற்பயிற்சியை ஏற்கவும் நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் தங்களின் பொறுப்பை உணரவும் ஊக்குவிக்கிறோம் என்றார். ஞாயிற்றுக்கிழமை நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் நடைபெறும் ஃபிட் இந்தியா சண்டேஸ் அண்ட் சைக்கிள் விக்சிக் பாரத் இளம் வாக்காளர்களின் ஆவலை கொண்டாடும் என்றும் அவர் தெரிவித்தார். மை பாரத் அமைப்புடன் இணைந்து உடற்பயிற்சியை வாழ்க்கை முறையாக ஏற்க இளைஞர்கள் ஊக்குவிப்பதோடு உலகின் மிகப்பெரிய ஜனநாயகத்தை வலுப்படுத்தும் பொறுப்புள்ள விழிப்புணர்வு கொண்ட வாக்காளர்களாக அவர்கள் தங்களை உணர்வதற்கும் இந்த கொண்டாட்டம் வழிவகுக்கும் என்றார். இந்த வார பகுப்பில் மற்றொரு முக்கிய மைல்கல்லாக ஃபிட் இந்தியா சண்டேஸ் அண்ட் சைக்கிள் இந்திய தொழில்நுட்ப நிறுவனம் ரூர்க்கி வளாகத்தில் நடத்தப்படுகிறது. 1847ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட இந்தியாவின் பழமையான பொறியியல் கல்வி நிறுவனமான IIT ரூர்க்கியில் ஃபிட் இந்தியா இயக்கம் மற்றும் கல்வி நிறுவனம் இணைந்து இந்த சைக்கிள் இயக்கத்தை நடத்துவது இந்த முயற்சி முதன்முறையாக ஒரு IIT வளாகத்தில் நடைபெறுவதை குறிக்கிறது. நகர சாலைகளை கடந்தும் கல்வி நிறுவனங்களுக்குள் விரிவடைந்து வரும் இந்த இயக்கம் இளம் மாணவர்களை தினசரி வாழ்வில் உடற்பயிற்சியை ஒருங்கிணைக்க ஊக்குவிக்கிறது. மாண்புமிகு மத்திய அமைச்சர் டாக்டர் மாண்டவியா அவர்கள் மேலும் கூறுகையில், கடற்கரை நகரங்கள், எல்லைப் பகுதிகள் முதல் உயர்தர கல்வி நிறுவனங்கள் வரை சண்டேஸ் அண்ட் சைக்கிள் ஒரு உண்மையான மக்கள் இயக்கமாக வளர்ந்துள்ளது. உடற்பயிற்சி எவ்வாறு பகுதிகளையும் பின்னணிகளையும் கடந்து மக்களை ஒருங்கிணைக்க முடியும் என்பதை இதன் வளர்ந்து வரும் பங்கேற்பு காட்டுகிறது என்றார். டிசம்பர் 2024 தொடங்கப்பட்ட சண்டேஸ் அண்ட் சைக்கிள் மதிப்பிற்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் காட்சிப்படுத்தலின் கீழ் உருவான ஃபிட் இந்தியா இயக்கத்தின் முக்கிய முயற்சியாக விரிவாக உருவெடுத்துள்ளது. கடந்த ஒரு ஆண்டில் நாடு முழுவதும் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட இடங்களில் 25 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் இதில் பங்கேற்றுள்ளனர். மாணவர்கள், தொழில் முனைவோர், விளையாட்டு வீரர்கள், மூத்த குடிமக்கள் மற்றும் சீருடை அணிந்த பணியாளர்கள் என அனைத்து தரப்பினரும் இதில் இணைந்துள்ளனர். இந்த நிகழ்ச்சியில் சுற்றுச்சூழலுக்கு உகந்த, அனைவரையும் உள்ளடக்கும் மற்றும் எளிதில் அணுகக்கூடிய உடற்பயிற்சி முறையாக சைக்கிள் ஓட்டத்தை ஊக்குகிறது. நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் நடைபெறும் இந்த முயற்சி அமைச்சர்கள், விளையாட்டு வீரர்கள் மற்றும் பொதுமக்களை ஒரே மேடையில் இணைத்து உடற்பயிற்சி மற்றும் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை வளர்க்கிறது. ஃபிட் இந்தியா இயக்கம் 29 ஆகஸ்ட் 2019 அன்று மதிப்பிற்குரிய பிரதமர் அவர்களால் தொடங்கப்பட்டது. உடற்பயிற்சியை நமது தினசரி வாழ்க்கையின் ஒரு அங்கமாக மாற்றுவதே இதன் நோக்கம். உடல் ரீதியாக அதிக செயலில் ஈடுபடும் வாழ்க்கை முறைக்கு மாற்றத்தை ஏற்படுத்துவதே இந்த இயக்கத்தின் முக்கிய இலக்காகும் என கூறினார்கள். உடைய இந்திய குடிமக்களாகிய நாம் நம் நாட்டின் ஜனநாயக மரபுகளையும் சுதந்திரமான, நியாயமான மற்றும் அமைதியான சாதி, வகுப்பு, மொழி ஆகியவற்றின் தாக்கங்களுக்கு ஆட்படாமலும் இன்றியும் வாக்களிப்போம் என்று and to vote in every election fearlessly and without being influenced. 16வது தேசிய வாக்காளர் தினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. 16வது தேசிய வாக்காளர் தினம்
காலை 11 மணிக்கு காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட தேர்தல் அதிகாரி திரு ASPS ரவிபிரகாஷ் ஐஎஸ் அவர்களின் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பூஜா IAS அவர்கள், வாக்காளர் பதிவு அதிகாரி மற்றும் சார்பு மாவட்ட ஆட்சியர் திரு சச்சிதானந்தம் அவர்கள், வாக்காளர் பதிவு அதிகாரி மற்றும் துணை இயக்குனர் திரு செந்தில்நாதன் அவர்கள், துணை மாவட்ட தேர்தல் அதிகாரி மற்றும் அனைத்து துணை வாக்காளர் பதிவு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியின் போது முதன்முறையாக வாக்களிக்கும் 18 வயது பூர்த்தியான வாக்காளர்களுக்கு வாக்காளர் அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டன. மேலும் புதிய வாக்காளர்கள் அனைவரும் 100% வாக்காளர் பட்டியலில் இணைப்பு பெறுதல், நேர்மையாக வாக்குரிமையை பயன்படுத்துதல் மற்றும் தகுதியுடைய அனைவரையும் வாக்கு செலுத்த ஊக்குவித்தல் குறித்து மாவட்ட தேர்தல் அதிகாரி அவர்கள் அறிவுரைகள் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து மாநில அளவில் சிறந்த செயல்பாட்டிற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ERO, EERO மற்றும் BLO அதிகாரிகளுக்கு மாவட்ட தேர்தல் அதிகாரி அவர்கள் விருதுகள் வழங்கி பாராட்டினார்கள். வாக்களிப்போம் என்று உறுதி கொள்வோம். விக்சித் பாரத் யங் லீடர்ஸ் மீட் நிகழ்ச்சி காரைக்கால் தேசிய தொழில்நுட்ப கழக வளாகத்தில் நடைபெற்றது. மேரா யுவா பாரத் அமைப்பின் சார்பில் விக்சித் பாரத் யங் லீடர்ஸ் மீட் நிகழ்ச்சி காரைக்கால் தேசிய தொழில்நுட்ப கழகம் வளாகத்தில் அமைந்துள்ள கிரா ஆடிட்டோரியத்தில் மதியம் 12:30 மணி முதல் 2:30 மணி வரை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாண்புமிகு மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா அவர்கள் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு இளைஞர்களை ஊக்குவிக்கும் உரையாற்றினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி உள்துறை மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம், காரைக்கால் சட்டமன்ற உறுப்பினர் திரு GNS ராஜசேகரன், மாவட்ட ஆட்சியர் திரு ASPS ரவிபிரகாஷ் IAS, காரைக்கால் தேசிய தொழில்நுட்ப கழக இயக்குநர் டாக்டர் மகரானந்த் காங்கிரேகர், பதிவாளர் டாக்டர் S சுந்தரவர்தன், காரைக்கால் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா IPS ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியின் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நோக்கி இளைஞர்கள் எவ்வாறு தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதையும், நாட்டின் முன்னேற்றத்தில் இளைஞர்களின் பங்கு மிக முக்கியமானது என்பதையும் விருந்தினர்கள் வலியுறுத்தினர். இந்நிகழ்ச்சியில் மாணவர்கள், இளைஞர்கள், ஆசிரியர்கள் மற்றும் அதிகாரிகள் பெருமளவில் கலந்து கொண்டு பயனடைந்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நேரு யுவகேந்திரா முதன்மை நிர்வாகிகள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். After 25 years, we are 75. We are giving, you are giving. So Honorable Prime Minister decide that our developed nation, the thought, we want to become developed nation, thought of our youth. Honorable Prime Minister said that you have leadership. You have strength of leadership. I empower your strength. I have your strength. I support your strength. காரைக்கால் திருநள்ளாறு தொகுதியில் நடைபெற்ற பாஜக கிளை நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்ற மத்திய அமைச்சர் அவர்கள் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு தொகுதி பாஜக கிளை நிர்வாகிகள் கூட்டம் தனியார் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா, பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம், அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகரன் உட்பட 200க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகரன் பேசும்போது, கருவுற்ற தாய்மார்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து தொகுப்பு, பெண் குழந்தைகளுக்கு 50,000 வைப்புத் தொகை, பிறகு அவர்களது படிப்பிற்கு கல்வி உதவித்தொகை, முதியோர் உதவித்தொகை, குடும்ப தலைவி உதவித்தொகை, சமையல் சிலிண்டர் மானியம், மருத்துவ காப்பீடு திட்டம், வீடு கட்டும் திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்களுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக பிறந்த குழந்தை முதல் முதியோர் வரை அனைவருக்குமான உதவிகள். அதோடு மட்டுமல்லாமல் சென்ற காங்கிரஸ் திமுக கூட்டணியில் மூடப்பட்ட ரேஷன் கடைகளை மீண்டும் திறந்து மாதந்தோறும் விலையில்லா அரிசி மற்றும் பண்டிகை காலங்களில் அவர்களுக்கு தேவையான பொருட்களும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் வழங்கப்படுகிறது. மத்தியில் ஆளக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி மீண்டும் புதுச்சேரியில் அமைத்தால்தான் இதுபோன்ற அனைவருக்குமான நலத்திட்டங்கள் தொடரும் என தெரிவித்தார். தொடர்ந்து மத்திய அரசின் திட்டங்கள், புதுச்சேரிக்கு மத்திய அரசு கொண்டு வந்துள்ள திட்டங்கள் குறித்து மத்திய அமைச்சர் எடுத்துரைத்தார். மேலும் வரும் சட்டமன்ற தேர்தலில் ஆற்ற வேண்டிய பணிகள் குறித்தும் ஆலோசனை நடத்தினர். தொடர்ந்து திருநள்ளாறு பகுதியை சேர்ந்தவர்களுக்கு தள்ளுவண்டி, தையல் இயந்திரம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா வழங்கினார். நிகழ்ச்சியின் இடையே பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சியும் ஒளிபரப்பப்பட்டது. इस अद्भुत जर्नी के हीरो हमारे युवा साथी हैं। अपने उन सभी युवा साथियों को हम सबका एक ही मंत्र है,
क्वालिटी क्वालिटी और सिर्फ क्वालिटी। हम जो भी मैन्युफैक्चर कर रहे हैं उसकी क्वालिटी को बेहतर बनाने का संकल्प है, चाहे हमारे टेक्सटाइल हो, पैकेजिंग इंडियन प्रोडक्ट का मतलब ही बन जाए टॉप क्वालिटी। आइए समस्याओं का समाधान ढूंढना हमारे देश का बिल्कुल स्वभाव है। நெடுங்காடு கொம்யூன் பஞ்சாயத்தில் குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. நெடுங்காடு கொம்யூன் பஞ்சாயத்தில் குடியரசு தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவில் நெடுங்காடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திருமதி டாக்டர் சந்திர பிரியங்கா அவர்கள் தலைமையேற்று தேசிய கொடியை ஏற்றி வைத்து சிறப்புரையாற்றினார்கள். விழாவில் ஆணையர் திரு மகேஷ்ராஜ் அவர்கள் முன்னிலை வகித்து விழாவிற்கு வருகை தந்த அனைவரையும் வரவேற்று பேசினார். விழாவில் சுதந்திர போராட்ட தியாகிகள், முன்னாள் இராணுவத்தினர் கௌரவிக்கப்பட்டனர். முன்னாள் கவுன்சிலர்கள், கிராம பஞ்சாயத்து தலைவர்கள், வார்டு உறுப்பினர்கள், மாணவ மாணவியர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். விழா ஏற்பாடுகளை அலுவலக உதவி பொறியாளர் திரு அமிர்தலிங்கம் தலைமையில் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் மிக சிறப்பாக செய்திருந்தனர். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. நிறைவாக தேசிய கீதம் இசைக்கப்பட்டு விழா இனிதை நிறைவுற்றது. விழாவின் தொடர்ச்சியாக நெடுங்காடு கொம்யூன் பஞ்சாயத்துக்குட்பட்ட பொன்பேத்தி, மேலகாசாக்குடி, குறும்பகரம் மற்றும் நெடுங்காடு கிராம பஞ்சாயத்து அலுவலகங்களில் தேசிய கொடி ஏற்றப்பட்டு சிறப்பு கிராம சபா கூட்டங்கள் நடைபெற்றது. படுதார்கொள்ளை அரசு ஆரம்ப பள்ளியில் 77வது குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. படுதார்கொள்ளை அரசு ஆரம்ப பள்ளியில் 77வது குடியரசு தின விழா சிறப்பாக நடைபெற்றது. பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமுருகன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து குடியரசு தின உரை நிகழ்த்தினார். இவ்விழாவில் காரைக்கால் அம்மையார் அரிமா சங்க நிர்வாகிகள் சிறந்த பள்ளிக்கான விருதை வழங்க தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட அனைத்து ஆசிரியர்கள் மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொண்டனர். மாணவ மாணவியர்களுக்கு இனிப்புகளும் வழங்கினார்கள். இந்நிகழ்வில் அரிமா சங்க தலைவர் அறிவழகன், சாசன தலைவர் ரகுபதி, செயலாளர் சூரியமூர்த்தி, கோபாலகிருஷ்ணன், சங்க நிர்வாகி முருகேசன் மற்றும் இப்பள்ளியின் முன்னாள் மாணவரும் சமூக சேவகருமான டாக்டர் முனுசாமி, முன்னாள் மாணவ கார்த்திகேயன் ஆகியோரும் பெற்றோர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. நிறைவாக ஆசிரியர் ராஜசேகர் நன்றியுரையாற்றினார். இத்துடன் சிறப்பு தொகுப்பு நிறைவடைகிறது. வணக்கம்.